ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து காலையிலே எந்திரிச்சிட்டு இப்போ காலேஜுக்கு வர போகணும். அதுக்கு முன்னாடி தலை குளிச்சுட்டு இன்றைக்கி கார்த்திகை 1 வேறு ஸ்பெஷல் டே வேறு. அதுக்காக தான் வேகமாக எந்திரிச்சு குளிச்சாச்சு. இப்போ வந்து என்னென்ன பண்ணுறேன்றதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கான டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டேக் பண்ணுறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. காலையிலே எந்திரிச்சு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அந்த விளக்கு தெரியுதா, சாமிலாம் சிறப்பாக கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேக் சைடு காமிக்க பாருங்கள் கண்ணாடியில். இந்த ட்ரெஸ் தான் காலேஜுக்கு வந்து இன்றைக்கி போட்டுட்டு போகிறேன். எப்படி இருக்குது? ஆல்ரெடி போட்ட ட்ரெஸ்ஸு தான், பழசு தான், சும்மா உங்கள்கிட்ட காமிச்ச ஒரு வீடியோக்காக. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட தான் போகிறேன். என்னடா இந்த நேரமே சாப்பிட்றா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃபுல் டே காலேஜ் அப்படின்னா சாப்பாடு வந்து காலையிலேக்கும் மதியத்துக்கும் ரெண்டாக வந்து அத்தை வந்து காலேஜுக்கு வந்து கெட்டி கொடுத்துருவாங்க. நம்ம அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம் டைம், செமஸ்டர் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஒரு ஃபோனு, ஒரு பர்ஸு தான் எடுத்துகிட்டு போவேன். அதனால் இந்த சாப்பாடுக்காக பேக் எடுத்துகிட்டு போகவா அப்படின்ட்டு சாப்பாடை வந்து காலையில் இங்கே சாப்பிட்டுட்டு போயிடுவேன். சாப்பிட முடியாது தான், வேறு வழி இல்லாமல் இங்கேயே காலையில் சாப்பிட்டுட்டு போயிடுவேன். சரி வாங்க சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்காங்க. இது நேற்று நான் வச்ச சாம்பார் இருக்குது, உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். இப்போ போட்டு சாப்பிட்றதா வேலை. லேட் ஆயிடுச்சு. நான் வேறு இன்னைக்கு காலேஜுக்கு கிளம்பணும். நீ சாப்பிட்ணும், தலை சீவணும், ஷால் போடணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது. மாமா வேறு எழுப்பணும், அதுதான் பெரிய வேலையேவும். மாமா தான் எந்திரிக்காது, கஷ்டப்பட்டு எழுப்பணும். எழுப்பிட்டு கொஞ்சம் தொண்டை வேறு சரியில்லை, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் மேலே தான் போய்கிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டுக்கு மேலே தான் போய்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு சரௌண்டிங் போய் சாப்பிட்டுட்டு மாமா எழுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்ப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. இப்போ வந்து 7 மணிக்கு வந்து டோல்கேட்டில் பஸ் வரும். இப்போ மதுரையில் தான் இருக்கேன். டோல்கேட்டில் போய் பஸ் ஏறப்போம். மாமா தான் வந்து ஏற்றி விட போகிறாங்க, வர்றாங்க. சரி பார்ப்போம். பஸ்ஸில் ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாய். பஸ் ஏறிட்டு பார்க்குறேன். மழை தொல்லை வேறு தாங்க முடியலை. இன்னும் பஸ் வேறு வரல, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வரவும் வீட்டுக்கு போனேன், எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு தோணிக்கிட்டே இருக்குது. சரி பாப்பா வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். காலேஜ் முடிச்சுட்டு வந்தாச்சு. மழை பயங்கரமாக பெய்யுது. பாய். வீட்டுக்குமே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. சரி அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வேலைகள் வேறு நிறையா இருக்குது, அதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். வீட்டில் அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேலையாக முடிச்சுட்டு இருந்தேன். சரி வீடு கூட்டும் போதாக வீடியோ எடுப்போம் அப்படின்றக்கா எடுத்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு வீட்டில். இப்போ வந்து மணி பார்த்திங்க அப்படின்னா 7 மணி ஆயிடுச்சு. சாயங்காலம் நைட் 7 மணி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, மாமா வர்றதுக்கு எப்படி லேட் ஆகும், அதனால் மாவு இருக்குது, தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்றப்போ நைட்டுக்கு. அவங்க எப்போ வர்றாங்கன்றது தெரியல. சில நேரம் 11 ஆகும், 12 ஆகும், 1 ஆகும், 2 ஆகும், 3 ஆகும், 4 மணிக்கு கூட ஆகும் சில நேரம். இன்றைக்கி வந்து எப்போ வர்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. நானே கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்கன்றது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அதனால் அவங்க வர்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை சுடுறது தான், அதுக்கப்புறம் சட்னி வைக்கணும், அவ்வளோதான். நம்மளுக்கு வேலை முடிஞ்சு. சாம்பார் வந்து கொஞ்சோண்டு இருக்குது. இன்றைக்கி வந்து விளாக் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் மாமா எப்போ வர்றாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுக்கேன். பாய். இப்போ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் 3 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வரவே இல்லை மாமா. இனிமேல் தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு லீவ் போட போகிறாங்களா, நாளைக்கு வந்து ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக லீவ் போட போகிறாங்களா, அதனால் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்றது தெரியலை. 3 மணி ஆயிடுச்சு, இன்னும் காணும். நான் மட்டும்தான் இருக்கேன், டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். டிவியை பார்த்துட்டு நான் உட்காந்துட்ருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஒன் டே விளாக்காக இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அது இன்றைக்கி வந்து காலேஜுன்றதுனால ஒன் டே விளாக் போட்டேன். லீவு அப்படின்னா இதை விட மோசமாக போகும், பொழுதே போகாது, சும்மாவே இருக்க மாதிரி இருக்கும்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோவில் பார்ப்போம். பாய்.